ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதற்கு ஒரு கேரட், ஆஃப் கேப்சிகம், கொஞ்சம் ப்ரோக்கோலி, 3 பல் பூண்டு எடுத்து இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். ஒரு கப்பு பாஸ்தாவை உப்பு போட்டு வேக வச்சு அதோட தண்ணியை வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 துண்டு பட்டர் இதில் கட் பண்ணி போட்டு அது மெல்ட் ஆன பிறகு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பட்டரும் அதில் ஆட் பண்ணி அது மெல்ட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுக்கலாம். இது நல்லா வறுந்து வந்த பிறகு ஒரு கப்பு மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி இது போல் க்ரீமி பேஸ்ட் ஆன பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வேக வச்சுருக்கிற பாஸ்தாவையும் வெஜிடபிளையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள், வேணும்னா போட்டுக்கலாம். இப்போது சுவையான க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.